அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 வலம் வருகிறாருங்க. லாபஸ்தானத்தில் இன்னும் சில தினங்களில் வலுவாக அமரப்போகிறார். எனவே கர்மஸ்தானத்தில் இறுதியில் வலம் வரக்கூடிய முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் நிறைவான நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த வேளையில் விளக்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4 மற்றும் 6 ஆகிய இடங்களில் வலுவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பல விதமான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து விலகும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே பல நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதோடு வருமான ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு வருமான உயர்வுக்கான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையுமின்றி உறுதியாக சிம்மராசிக்காரர்களை வந்து சேரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். நீண்ட காலமாக முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத பணிகளில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. உத்தியோக ரீதியாக சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அவ்வளவு சாதகமான அமைப்பில் குரு வலம் வருகிறார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7இல் ஆட்சி பலம் பெற்றுதான் வலம் வருகிறார். இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான சிக்கல் இந்த தருணத்தில் உறுதியாகவே இல்லை. விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்கள் குறைந்து நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் சனியின் அமைப்பால் இரு அமைப்புமே சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக செய்தாலும் கூட நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எனவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சில பணிகளை பொறுமையாக மேற்கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் வலம் வரக்கூடிய ராகு மற்றும் கேது சரியாக இந்த வாரத்திற்கு பிறகு 26ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் நுழைகிறார் ராகு. குடும்பஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மத்தில் நுழைகிறாருங்க கேது. இந்த இரு நிகழ்வுமே உறுதியாகவே பல சிரமங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க.
எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தப்படுவதோடு மிக சிறப்பான நல்ல செய்தி. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் செவ்வாய் விரயத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். மங்களகாரகன் விரயத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சிம்மராசிக்காரர்களுக்கு காரிய தடை, ஒரு விஷயத்தை துரிதமாக செய்து முடிக்க முடியாமல் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலைகள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும். உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று 9இல் வலம் வருகிறார். எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்படும். ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு, காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிரமம் இல்லை. ஏனென்றால் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால், வலுவிழந்த அமைப்பில் இருப்பதால், மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருக்கும்போது இந்த தருணத்தில் புதன் நீச்சம் பெற்று அஷ்டமத்தில் இருந்தாலும் நெருக்கடிகள் உறுதியாக விலகும். நல்ல பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 5, 6, 7 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். சந்திரன் பெரும்பாலும் இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்க முடியும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான சிரமம் விலகி தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளுக்கான நற்செய்தி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு